ஓகே, ஸ்டார்டிங் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டர்ஸ். லோட் கரண்டோட ஃபார்முலா. ஸோ முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, I2 ஃபார்முலா எழுதியிருக்கோம். லாஸ்ட்டாக மறுபடியும் நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ் வந்துட்டு 1 ஸ்டாண்ட் ஸ்டில் கண்டிஷன். ஓகே, ஸோ R is less compared to when S is less than 1. ஸோ S இங்கே 1 இருக்கும்போது R வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். S வந்து எப்போவுமே 1 விட கம்மியான வேல்யூ தான். அப்போது when S is less than 1 தான் இந்த R வந்துட்டு கம்மியாக இருக்கும். சாரி, R வந்து ஜாஸ்தியாக இருக்கும். S வந்து 1 ஆயிடுச்சுன்னா R வந்துட்டு கம்மியாக இருக்கும். அப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிரும். எப்போ S is equal to 1 ஸ்டாண்ட் ஸ்டில்ல. அதனால நம்மளோட கரண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ I2 is very very greater, nearly 5 to 8 times. Okay, no problem. ஸோ இதான் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்டார்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் S equal to 1 ரோட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நமக்கு ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டாக நம்ம 7 times ஃபுல் லோட் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 5 to 8 times வேரி ஆகும் டிபெண்டிங் அப்பான் த மோட்டர். இன் ஜென்ரல் ஸ்டார்டிங் டார்க் வந்து 7 times ஃபுல் லோட் கரண்ட் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வென் ஃபுல் வோல்டேஜ் இஸ் அப்ளை, எடுத்தோடனே நம்ம ஃபுல் வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னு சொன்னால் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து இவ்வளோ இருக்கும். அப்போ இது வந்து என்ன ஆகும், ரோட்டர் வைண்டிங்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம். மற்றபடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிடையாது, மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ செல்ஃப் ஸ்டார்டிங் மோட்டர். இந்த 3 phase இண்டக்ஷன் மோட்டர் வந்து செல்ஃப் ஸ்டார்டிங். அதனால இங்கே வெறும் நம்ம ஸ்டார்டிங் கரண்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இங்கே ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறோம். என்னென்ன ஸ்டார்டிங் மெத்தட்ஸ்ன்றதை படிச்சுக்கோங்க. ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டர்ல ரெடியூஸ்ட் சப்ளை வோல்டேஜ் மெத்தட். ஸோ இதுதான் எப்படி நம்ம ஸ்டேட்டருக்கு கொடுக்க போற சப்ளை வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமேட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சில மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டரா இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண முடியும். அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி என்னால மோட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னா R2 ஆல்ரெடி ரோட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸும் ஆட் ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், கரண்ட் எனக்கு குறைஞ்சிரும். அதான் என்னோட டெக்னிக்கிங்க. ஸோ ஹை ஸ்டார்டிங் டார்க்கிங் எனக்கு கிடைக்கும். அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் இதுதான் 1 மார்க்கிங்க. பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ண முடியும். It raises the power factor at starting, thereby reducing line disturbances. எனக்கு R இம்ப்ரூவ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாலே பவர் ஃபேக்டர் வந்து ரைஸ் ஆகும், கீழே இருந்து எனக்கு மேலே வரும். ஓகேவா, அதுதான் இங்கே அட்வான்டேஜ்னு சொல்றோம். ஸோ இதுல இந்த ரெடியூஸ் சப்ளை வோல்டேஜ்ல என்னெல்லாம் மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா, டைரக்ட் ஸ்டார்டிங். இது வந்து டைரக்டா நம்ம ஸ்டார்ட் பண்றதுதான், இதுல எதுவும் நம்ம பண்ணவே கிடையாது. ஸோ ரொம்ப சின்ன மோட்டர்ஸ்க்கு நம்ம இந்த ரெடியூஸ்ட் வோல்டேஜ் மெத்தடை அப்ளை பண்ணல, டைரக்டா ஸ்டார்ட் பண்றோம். அது எதுக்காக போட்டிருக்கோம்னா டைரக்ட் ஸ்டார்டிங்கையும் மீறி ஸ்டார்டிங்கையும் அங்கங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்காக போட்டிருக்கோம். ஸோ இதுல ஃபுல்லா நீங்க டீட்டெயிலாலாம் படிக்க வேண்டாம், கான்செப்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸ்டார் டெல்டா ஸ்டார்டிங்னா என்ன பண்ணுவோம்னா, ஸ்டார்ட் பண்றத டெர்மினல்ஸ் ஸ்டார் கனெக்ஷன்ல கனெக்ட் பண்ணிட்டு ரன் ஆகும்போது டெல்டா கனெக்ஷனுக்கு மாத்திரும் வித் ஹெல்ப் ஆஃப் சம் ஸ்விட்சஸ். ஓகேவா, ஸோ ஸ்டார்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு டெல்டாக்கு மாத்திரும். ஸ்டார் ஸ்டார்டிங் டெல்டா டைரக்ட் ஸ்டார்டிங் கம்பேர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆக்சுவலா ரன் ஆகுறது டெல்டால ரன் ஆகுற மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஸ்டேட்டர் சைடு வந்து டெல்டால ரன் ஆகுற மாதிரி தான் இன் ஜென்ரல் பண்ணியிருப்போம். இங்க என்ன கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்கன்னா இதோ இந்த கம்பேரிசன் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ ஸ்டார்லையும் ஐ டெல்டாலையும் எப்படி இருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு இது வரும் 1/3 டைம்ஸ் வரும். இப்போ எனக்கு ஸ்டார்டிங் கரண்ட் வந்து 1/3 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகும். இது மாதிரி இதுதான் 1 மார்க்ல கேட்பாங்க. ஸ்டார் டெல்டா ஸ்டார்டிங்ல எப்படி ரெடியூஸ் ஆகும், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டிங்ல எப்படி ரெடியூஸ் ஆகும், அதெல்லாம் கொஸ்டின்ஸா இருக்கும். அப்போ ஸ்டார்டிங் கரண்ட் 1/3 டைம்ஸ் ரெடியூஸ் ஆனா எனக்கு ஸ்டார்டிங் டார்க்கு எப்படி இருக்கும்? அகெயின் ஸ்டார்டிங் டார்க்கு 1/3 டைம்ஸ் த டைரக்ட் டார்க் இருக்கும்.
ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டிங் அந்த டெரிவேஷன் இருக்கு கொடுத்துருக்கேன், வேணும்னா படிச்சுக்கோங்க. இல்லை ரிசல்ட் மட்டும் எனக்கு போதும்னா அது கூட பார்த்துக்கோங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரில் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எம்ப்ளாய் பண்ணியிருப்போம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு தெரியும், ப்ரைமரி சைடு ஃபுல் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். செகண்டரி சைடில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்துட்டு வேரி பண்ண முடியும், டேப்பிங்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வோல்டேஜை வேரி பண்ணலாம் செகண்டரி சைடில். ஸோ V2 செகண்டரி வோல்டேஜ் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஈக்குவல் டு K டைம்ஸ் V1 வரும். இப்போ இந்த K டைம்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி என்னால் இந்த வோல்டேஜை வேரி பண்ண முடியும். ஈவன் 0லேருந்து நான் மேக்ஸிமம் வோல்டேஜுக்கு இதை ரைஸ் பண்ண முடியும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் கரண்ட்டு K² டைம் டைரக்ட் ஸ்டார்டிங் கரண்ட், ஸ்டார்டிங் டார்க்கும் K² டைம் டைரக்ட் ஸ்டார்டிங் டார்க். இதுதான் எனக்கு ரிலேஷன். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ல எனக்கு கரண்ட் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகும்னா K² டைம் ரெடியூஸ் ஆகும். டைரக்ட் மெத்தடை விட K² டைம் ரெடியூஸ் ஆகும். Kன்றது நான் இங்க என்ன எடுத்திருக்கேன், V2/V1 எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ல K ஈக்குவல் டு V1/V2 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இங்க இருக்கு ரிலேஷன். 1/K² டைம்ஸ் வரணும். ஸோ நீங்க எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எம்ப்ளாய் பண்ணும்போது ஸ்டார்டிங் கரண்ட் ரெடியூஸ் ஆகணும். அப்போ உங்களுக்கு வர ஆன்சர் வந்து டைரக்ட் ஸ்டார்டிங்கை விட கம்மியான கரண்டா இருக்கணும், கரண்ட் வேல்யூவா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கேவை எடுங்க. ஓகே, அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னா V2/V1 எடுத்து போட்டு பாருங்க. அப்படி போடும்போது இந்த கரண்ட் வேல்யூ இதை விட ஜாஸ்தியா வந்துச்சுன்னா அப்ப இது தப்பு. V1/V2ன்னு எடுக்கணும்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் எனக்கு இந்த கரண்ட் கம்மியா வரணும், அதுக்கேற்ற மாதிரி கேவை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியாக்டர் ஸ்டார்டிங். ஸோ இங்க வந்துட்டு ரியாக்டன்ஸை இன்க்ளூட் பண்றோம். ஸ்டார்ட் பண்றச்ச ஸ்டேட்டர் சப்ளை இருக்கு, 3 phase சப்ளை இருக்கு, ஜஸ்ட் ரியாக்டன்ஸ் இன்க்ளூட் பண்றேன். வேரியபிள் ரியாக்டன்ஸ். ரியாக்டன்ஸ்க்கும் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லியாச்சு, அப்ப ரியாக்டன்ஸ் ப்ரிடாமினண்டா இருக்கும். I starting is inversely proportional to X². ஓகே, என்னோட கரண்ட் ஃபார்முலாக்கு போய் பார்த்தா வரும். இங்க இது கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டோம், அப்போ இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ மறுபடியும் எக்ஸை கண்ட்ரோல் பண்ணா எனக்கு ஐ கண்ட்ரோல் ஆகுன்ற கான்செப்ட் வருது இல்லையா. அப்போ இந்த ரியாக்டன்ஸை கண்ட்ரோல் பண்றது மூலியமா ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். இது அவ்வளோவா ஃபேமஸ் மெத்தட் கிடையாது. நமக்கு எது ரொம்ப இதுல ஃபேமஸான மெத்தட் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஹை ரேட்டட் மோட்டர்ஸ்க்கு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டிங் தான் யூஸ் பண்றோம். ஹை ரேட்டட் மோட்டர்ஸ். அப்புறம் மீடியம் ரேட்டட் மோட்டர்ஸ்க்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டிங் யூஸ் பண்றோம். லோ ரேட்டட் மோட்டர்ஸ்க்கு டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டிங்கே யூஸ் பண்றோம். லைக் 2 HP மோட்டர்ஸ்க்கும் கம்மியா இருக்கிறதுக்கு எந்த ஸ்டார்டரும் தேவையில்லை, ஏன்னா அது ஷார்ட் டைம்க்குள்ள கரண்ட் தான், அதனால நம்ம டைரக்ட் ஸ்டார்டிங்கே பண்றோம். அண்ட் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டர்ல ஸோ நம்மளோட ரோட்டரோட வைண்டிங் இது ஸ்லிப் ரிங் இருக்கும், எக்ஸ்டர்னலா ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்னா ஸ்டார்டிங்ல ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரியும் போக போக இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சிட்டே வர மாதிரியும் இங்க நம்ம ஸ்விட்சஸ் எம்ப்ளாய் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து லோ ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து நார்மல் ரன்னிங் கண்டிஷனுக்கு வரும்போது இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லா கட் பண்ணிடலாம். இதுதான் ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட். இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்டா என்னன்றது பார்த்துக்கோங்க. காமான்னு ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். என்ன பண்ணியிருக்கோம்னா, இதோ இங்க எல்லா ரெசிஸ்டன்ஸையும் எழுதியிருக்கோம் இல்லையா. காமான்றது R2 டிவைடட் பை Rn. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது Rn டிவைடட் பை Rn-1, அடுத்தது Rn-1 டிவைடட் பை நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஃபைனலா R2 டிவைடட் பை R1, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் காமான்றது ஒரு ஃபிராக்ஷன், அவ்வளவுதான்.
இதெல்லாம் எனக்கு ரெஃபர்ட் வேல்யூஸ். ஸோ டைரக்ட் வேல்யூஸ் R1 அண்ட் R2. இது வந்துட்டு இதோட அட்வான்டேஜஸ் தான் எனக்கு மெயின். சிம்பிளஸ்ட் அண்ட் சீப்பஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ ஸ்டார்டிங் கரண்ட் ஒரு சேஃப் வேல்யூ லிமிட் பண்ணுது. ஸ்டார்டிங் டார்க் என்னால மேக்ஸிமம் டார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரோட்டர் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ். ஆல்ரெடி நம்ம இதை ஸ்லிப்பிங் இண்டக்ஷன் மோட்டரோட அட்வான்டேஜஸ்ல பார்த்தாச்சு. எனக்கு இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ரோட்டர்ல இருக்கக்கூடிய லாஸும் அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸும் பிரஷஸ்ல இருக்கக்கூடிய லாஸும் தான்.